ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 116வது சங்கீதம் வசனங்கள் 12, 13வது வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ரட்சிப்பின் பாத்திரத்தை குறித்து நாம் இங்கே பேசுகிறோம். இந்த இந்த பாத்திரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரம் நமக்கு சாதாரணமாய் கிடைக்கவில்லை. இந்த ரட்சிப்பின் பாத்திரம் கிடைப்பதற்கு இயேசு அவர் சிலுவிலே மரிக்க வேண்டியதாயிற்று. கெஸ்தமனே தோட்டத்திலே அந்த ராத்திரியிலே அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்திலே இவ்விதமாய் படிக்கிறோம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரம் வண்டல்கள் நிறைந்த பாத்திரம், வேதனை வலிகள் நிறைந்த பாவ பாத்திரம் என்று கூட நாம சொல்லலாம். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார். இன்னொன்று, இந்த தேவனுடைய கோபாக்கினை பாத்திரம், த காட்ஸ் பிரத், அந்த தேவாக்கினையே கோபாக்கினையை அந்த பாத்திரத்தை தேவன் குடித்தார் என்று நாம் சொல்லலாம். அந்த பாவ வழிகளையும் வேதனைகளுக்கு உண்டான அந்த பாத்திரத்தை இயேசு சுமந்தபடியினாலே இன்றைக்கு தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினாலே நமக்கு ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் இந்த தேவனுடைய கோபமாகிய அந்த பாத்திரத்தை அவர் குடித்தபடினாலே நம்ம வண்டல்களின் பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரம், கண்ணீரின் பாத்திரம், வியாதியின் பாத்திரம், போராட்டத்தின் எல்லா பாத்திரங்களை இயேசு உடைத்து அவர் உனக்கு மகா பெரிய உபகாரத்தை அவர் செய்திருக்கிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பையே உனக்கு கொடுத்திருக்கிறார். யூ ஹேவ் டு லிவ் த கப் ஆஃப் சால்வேஷன். அந்த ரட்சிப்பை உயர்த்தி பிடியுங்கள். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 23, என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். மை கப் ஓவர்ஃப்ளோத். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியம் பெற்ற ஜனம் வேற யாருமே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் அதை மிக அதிகமாய், ஆழமாய், உண்மையாய் உணர்ந்திட வேண்டும். God has blessed you so much. உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறோம். ஒரு தேவ மனிதர், ஒரு பரிசுத்தவான் தன் வாழ்க்கையில் என்ன செய்வாராம்? அவருடைய அனுதின வாழ்வில கடைபிடித்த ஒரு முக்கியமான காரியங்களிலே தான் கிறிஸ்துக்குள்ள யார் என்பதை அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நினைப்பூட்டி கொள்ளுவாராம். கிறிஸ்துக்குள்ள நான் யார் என்று சொல்லி இன்றைக்கு நாமும் கூட அவ்விதமாய் செய்ய வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே யாராய் இருக்கிறேன்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு? நம்மளை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு அந்த வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்று சொன்னால், the cup of salvation refers to all the blessings of God. இந்த ரட்சிப்பின் பாத்திரம் எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அது சொல்லுகிறது. நாம் அதை உயர்த்தி பிடிப்போம். நாம் ஜெயத்தை கொண்டாடுவோம். தேவன் நமக்கு செய்திருக்கிற மகா பெரிய பாக்கியத்தை, இரக்கத்தை நினைப்போம். சாதாரணமாய் அந்த ரட்சிப்பின் பாத்திரம் வரல. இயேசு நம்மை நேசித்தபடினாலே அவர் செய்த மகா பெரிய இரக்கத்தை நினைத்து பாருங்கள். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி பிடிங்கள்.
உங்க தோல்விகளை அல்ல, பலவீனங்களை அல்ல, சண்டை சச்சரவுகளை அல்ல, உங்க மன சஞ்சலத்தை அல்ல. இயேசு உனக்கு கிருபை பாராட்டி கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை உயர்த்துங்கள். நீங்கள் மேன்மை அடைவீர்கள், செழிப்படைவீர்கள், நீங்கள் சம்பூரணத்தை காண்பீர்கள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கௌரவிப்பார், அந்த மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உங்கள் வாழ்க்கையிலே விளங்கும்படி கர்த்தர் செய்வார். நாம் செபிக்கலாமா? பரிசுத்தமான எங்கள் தகப்பனை, இந்த நாளில் எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஐயா. அப்படி பாதத்தில் எங்களை சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்காய் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ரட்சிக்கும்படி, எங்களுக்கு உதவி செய்யும்படி, எங்களை வழி நடத்தும்படி, காத்துக்கொள்ளும்படி, தப்புவிக்கும்படி, எங்கள் தேவைகளை சந்திக்கும்படி, எங்களை ஆறுதல் படுத்தும்படியாய் எங்க கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அந்த ரட்சிப்பின் கிருபைகளை எங்களுக்கு உணர்த்தி எங்களோடு பேசி பலப்படுத்தி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். சமாதானமும் பலனும் இந்த நாளில் இவர்களை அலங்கரிப்பதாக ராஜா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.